அண்மைச் செய்தி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக கட்டுப்பாட்டு அலுவலர் பதவிக்கு வெங்கட சுப்ரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. முக்கியமாக பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில இது பெரும் விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருந்தது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் இதற்கு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். இதற்கிடையே தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் அவர் மாற்றப்பட்டு தற்போது மாற்றப்பட்டு இருக்கிறார். வெங்கட பிரியா தற்போது நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார். அதற்கான அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக தமிழகம் முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருந்தது. இதற்கிடையே பல்வேறு மையங்களில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. முக்கியமாக ஹால் டிக்கெட் மாற்றப்பட்டு அந்த இருக்கைகள் மாற்றப்பட்டு இருந்தது. அதே போல பல்வேறு மையங்களில் வினாத்தாள்கள் உரிய நேரத்திற்கு வராமல் இருந்தது. இந்த மாதிரியான பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருந்தார்கள். இதனால் தமிழகம் முழுவதுமே அந்த தேர்வு ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பலரும் 1 மணி நேரம், அரை மணி நேரம் என அந்த தேர்வை எழுதி கொண்டிருந்த நேரத்தில் கூட அந்த தேர்வானது ஒத்திவைக்கப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பு வெளியானதால் அவர்கள் அந்த தேர்வை எழுத முடியாமல் பாதியிலேயே வெளிவந்திருந்தார்கள். இப்படி பலரும் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நிலையில தற்போது அந்த தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே தேர்வு அதாவது டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் 2A தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த குளறுபடிகளை குறிப்பிட்டு இந்த நிர்வாக முறைகேடு, குளறுபடி இது மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு அதிமுக உட்பட அனைத்து கட்சியினரும் கடும் கண்டனங்களை டிஎன்பிஎஸ்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்ச்சியாக பதிவு செய்திருந்தார்கள். மேலும் தேர்வர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி அவர்களும் தங்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்திருந்தார்கள். இதற்கிடையே இத்தகைய ஒரு குளறுபடியானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்வாணையத்தினுடைய கட்டுப்பாட்டு அலுவலர் மாற்றப்பட்டு இருக்கிறார் என்ற செய்தியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் IAS அவர்கள் மாற்றப்பட்டு அந்த பதவிக்கு தற்பொழுது வெங்கட பிரியா IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது முக்கியமான ஒரு அறிவிப்பாக, ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பலரும் இந்த தேர்வுக்காக காத்திருந்து பல நாட்கள் தேர்வுக்கு தயார் செய்து இருக்கிறார்கள். எனவே தற்போது இந்த தேர்வு எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில அது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு என்ற ஒரு செய்தி தேர்வர்கள் மத்தியில் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குளறுபடியாகவும் இருக்கக்கூடிய நிலையில இது கடும் விமர்சனத்தையும் இது பெற்றுவிட்டது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த கட்டுப்பாட்டு அலுவலர் தற்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறார். முக்கியமாக சண்முக சுந்தரம் IAS மாற்றப்பட்டு அவரினுடைய பதவிக்கு வெங்கட பிரியா IAS அவர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்ட அந்த செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.